உள்ளன்போடு என்னை வேண்டு, அது மட்டுமே போதும். அதுக்கும் மேலே நீ என்னை வேண்ட கூட வேண்டாம். நீ ஒரு நல்ல பிறப்பா, நல்ல ஆன்மாவா, பரிசுத்த ஜீவனா நீ இருக்க அப்படின்னா மட்டும் போதும். உனக்கு நிறைய நல்லது நடக்கும். நான் யாரையும் கெடுக்க மாட்டேன், யாருக்கும் பார்த்திங்கன்னா துரோகம் பண்ண மாட்டேன், யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன், யாரையும் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க மாட்டேன், உறவாடி கெடுக்க மாட்டேன். நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு பிரியமானதை நம்ம கொடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பிரீத்தி ஆகுறாங்க அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. ஒவ்வொரு தெய்வத்தையும் நீ வெறுமனே எனக்கு அதை கூட இதை கூட அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? அந்த தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இதுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லலாம். காளியை நிதர்சனமாக பார்த்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால தான் பாருங்க, காளி மாதா கொடுத்த வரம் தான் இன்றளவும் ராமகிருஷ்ண மடங்கள் செல்வ செழிப்போடு இருக்கு. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமக்கு பிடித்தமான உணவுகளை நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பிடித்தமான ஒரு சில நெய்வேத்தியங்களை செய்யறதன் மூலமாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன விஷயங்களை நெய்வேத்தியங்களாக வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்து விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேம். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். தெய்வங்களுக்கு நெய்வேத்தியங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் குறிப்பிட்ட சில நெய்வேத்தியங்களில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வைக்கிறதன் மூலமாக முழுமையான பலன், அதாவது இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அந்த சாமிக்கிட்ட மறுபடியும் அந்த வேண்டுதலை வைக்கும்போது வேகமாக அந்த வேண்டுதல்கள் பலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம். அப்படின்னா எந்தெந்த தெய்வத்துக்கு என்னென்ன நெய்வேத்தியங்களை நம்ம வைக்கணும்? கண்டிப்பாம்மா. பொதுவாக பாருங்கள், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சது என்னவோ பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவேன் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் பகவானும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டுக்கு நட்பு ரீதியாக வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கிட்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி நம்ம உறவு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சாக்லேட் வாங்கிட்டு போய் கொடுக்குறது, வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறது, அப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறோம். எதுக்கு? அவங்க மனசு பிரீத்தி அடையணும், உள்ளன்போடு அவங்க நம்மளை வாழ்த்தணும் அப்படின்றது. இப்போ மனுஷாளுக்கே நம்ம இவ்வளோ விஷயம் செய்கிறோம் அப்படின் போது பகவானுக்கு நம்ம எவ்வளோ செய்யணும் இல்லைங்களா? அப்போ பகவான் இதெல்லாம் கேட்டாரா? அவர் என்னமோ கேட்கலம்மா, அவர் எதுவுமே கேட்கல. நீ உள்ளன்போடு என்னை வேண்டு, அது மட்டுமே போதும். அதுக்கும் மேலே நீ என்னை வேண்ட கூட வேண்டாம். நீ ஒரு நல்ல பிறப்பா, நல்ல ஆன்மாவா, பரிசுத்த ஜீவனா நீ இருக்க அப்படின்னா மட்டும் போதும். உனக்கு நிறைய நல்லது நடக்கும். இதான நிதர்சனமான உண்மை. நான் யாரையும் கெடுக்க மாட்டேன், யாருக்கும் பார்த்திங்கன்னா துரோகம் பண்ண மாட்டேன், யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன், யாரையும் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்க மாட்டேன், உறவாடி கெடுக்க மாட்டேன், பின்னாடி பேச மாட்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சாலே நம்மளே தெய்வமாயிடுறோம். அதுக்கு மேலே இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு பிரியமானதை நம்ம கொடுக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பிரீத்தி ஆகுறாங்க அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை. அதுக்கும் மேலே அதனால் நிறைய நற்பலன்கள் அப்படின்றது நிதர்சனமாக கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு தெய்வத்தையும் நீ வெறுமனே எனக்கு அதை கூட இதை கூட அதை பண்ணு இதை பண்ணு அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? அந்த தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இதுக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதா காளிக்கு பார்த்திங்கன்னா போக்னா படையல் படைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த போகில் காளியம்மாக்கு என்னென்னலாம் பிடிக்கும் பார்த்து 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 செய்வாரா. செஞ்சு ஒரு முறை காளியம்மா வரவே இல்லையா. நீ என்னை வந்துரு, அவர் கோயிலில் தானே இருந்தார், கோயிலில் அர்ச்சகராக இருக்கார். அப்போ நீ என்னை வரவே மாட்டேங்கிற, நான் உன்னை எவ்வளோ உருகி உருகி வேண்டுற, நீ வரமாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் இருந்த கத்தி எடுத்து அவர் கழுத்தில் வச்சு வெட்ட போனது. சும்மா நடிக்க போல, உண்மையாகவே வெட்டிக்க போனது. அப்போ தாயார் நிற்கிறா. காளியை நிதர்சனமாக பார்த்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால தான் பாருங்கள், காளி மாதா கொடுத்த வரம் தான் இன்றளவும் ராமகிருஷ்ண மடங்கள் செல்வ செழிப்போடு இருக்குது. தாயார்கிட்ட அவர் கேட்டிருக்காரு, நான் எப்போல்லாம் ஆசைப்படணுமோ நீ வர, நீ உன்னை பார்க்கணும், உன் கூட பார்த்தீங்கன்னா நான் என்னோட அம்மா மாதிரி உன் கூட சந்தோஷமாக இருக்கணும், என் தாயாகவே உன்னை பாவிக்கிறேன், நீ என்னை பையனாகவே பாவிக்கணும். அதுக்கும் மேலே எனக்கு என்னுடைய பூமி உள்ளவரை என்னுடைய மடங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறுவக்கூடிய என்னோட ஆசிரமங்கள் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்கார். அப்போ தாயாருக்கு என்னென்னலாம் பிரியமானதோ பார்த்து 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 வைப்பாராம் போக. புரியுதுங்களா? அப்போ இந்த போக் நம்ம வைக்கிறதுனால, நிவேதனங்கள் வைக்கிறதுனால நல்லது நடக்குது அப்படின்றதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்.
தாயார் பிரீத்தியாகி அந்த நிவேதனம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உட்காருவாளாம், நான் நிவேதனத்தை சாப்பிட்ணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆசை உரிமை இருந்துச்சா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட. ஆக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு நிவேதனம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக சொல்லப்படுது. எப்பயுமே நம்ம விநாயகருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ பிள்ளையார், கணேசன், கணபதி, விநாயகருக்கு பிரியமான வஸ்துக்கள் என்ன, பிரியமான நிவேதனம் என்ன அப்படின்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அவல் பொரி கடலை. அப்போ அதுக்கும் மேலே அவர் மோதக பிரியர். கொழுக்கட்டையில் தான் இப்போ எத்தனை வெரைட்டி வந்துருச்சு. சாக்லேட் கொழுக்கட்டை, பலாசொல்ல கொழுக்கட்டை, அன்னாசி பழம் கொழுக்கட்டை. நம்மளோட ஒரு அறிவை வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல கொடுக்கலாம். எப்படின்னாலும் நீ எது வேணா கொழுக்கட்டை ஃபார்மில் கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்டேஜில் விநாயகர் இருக்காருன்னு சொல்லலாம். அப்போ கொழுக்கட்டை கொடுக்காம விநாயகரை வழிபாடு பண்ணால் அவர் நல்லது செய்ய மாட்டாரா? அப்படியெல்லாம் கிடையாதுமா. கொழுக்கட்டையோடு வேண்டும் போது அவர் சந்தோஷம் அடைகிறார், சந்தோஷமாக நல்லது செய்கிறார். அப்போ கொழுக்கட்டை இல்லாமல் வேணா கஷ்டத்தோடு நல்லது செய்வாரா? அப்படியும் கிடையாது. நம்மளோட ஆசையை, பாசத்தை, அன்பை, அவர் மேலே இருக்க பிரியத்தை நம்ம இப்படி காமிக்கிறோம் இல்லையாம்மா? ஆக விநாயகருக்கு இந்த மாதிரி வஸ்துக்கள், இந்த மாதிரி நிவேதனங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? திணையில் செஞ்ச அத்துணை வஸ்துக்களும் பிடிக்கும். காரணம் என்ன? வள்ளியம்மையை முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். வள்ளியம்மை முருகனுக்கு தெனமாவும் தேனும் தான் கொண்டு வருவாளாம். ஏன்னா அவள் குறவர்குல பெண் இல்லையா, குறத்தி பெண் இல்லையா, அதனால் அதை கொண்டு வருவாளாம். அதனால் முருகனுக்கு ரொம்ப பிரியமானதாச்சு. வள்ளியம்மை அவளோட அன்பை வெளிப்படுத்தினா நானும் என்னோட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நான் வந்து திணையிலான சக்கரை பொங்கல் கொடுக்கலாம், திணை பாயசம் கொடுக்கலாம், தெனை கொழுக்கட்டை கொடுக்கலாம். இந்த தெனை கொழுக்கட்டை பாலில் போட்டு பால் கொழுக்கட்டையாக கொடுப்பாங்க, அது கொடுக்கலாம். தென்னையில் வெண்பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிவேதனம் பண்ணலாம் முருகனுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சக்கரை பொங்கல், பாயசம். இது வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த அம்பிகையாக இருந்தாலும் சரி, ராஜராஜேஸ்வரியாக இருந்தாலும் சரி, புவனேஸ்வரியாக இருந்தாலும் சரி. ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி ஏறக்குறைய ஒன்றே தானம்மா? ஆமாம், ஒன்றே தான். தாயார் 2 பேருமே ஒன்று தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால திருப்புர சுந்தரியாக இருந்தாலும் சரி, சாத்வீக கடவுள்கள் யாராக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். மாரியம்மனாக இருந்தால் என்னம்மா வைக்கலாம்? மாரியம்மனாக இருந்தால் புடிக்கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கூழ், இதுதான் அவளுக்கு பிரியமானது. ஆக ரேணுகாதேவி, ரிஷிபத்னி ரேணுகாதேவிக்கு பிரியமானது இது மாரியம்மனுக்கு. ஆக இது செய்யலாம். அதுக்கப்புறம் ஹனுமனுக்கு என்னம்மா வச்சு நிவேதனம் பண்ணலாம்? உளுந்த வடை வந்து மிளகு வடை, உளுந்த வடை, இதெல்லாம் ஹனுமனுக்கு ரொம்ப பிரியமான வஸ்துக்களாக இருக்குது. அதனால தான் நம்ம வடமாலெல்லாம் சாத்தி வழிபாடு பண்ணுறோம். ஆக இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் வைக்கலாம். இன்னொன்று, ராகுனோட தோஷத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் அனுமனுக்கு உளுந்து வடை மாலை இல்லை உளுந்து வடை நிவேதனம் பண்ணும்போது ராகுனோட பீடிக்கை அப்படின்றது குறையுமா. அதனால் அந்த மாதிரி வச்சு நிவேதனம் பண்ணுறதும் உண்டு. உன்னோட தோஷம் கருதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோஷத்தோட சம்மந்தப்பட்ட உணவுகளை நம்ம வந்து பகவானுக்கு வழிபாடு பண்ணுறதும் உண்டு. புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு காலபைரவருக்கு என்னம்மா வைக்கலாம் அப்படின்னா, காலபைரவருக்கு பல வஸ்துக்கள் வைக்கிறோம். இப்போ காலபைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுனோட பீடிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உளுந்து சாதம் அது வைக்கலாம். கேதுனோட பீடிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இல்லை உளுந்தங்களி வைக்கலாம். கேதுனோட உடம்புல, அதாவது ஜாதக ரீதியாக கேதுனோட பிடியினால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, கேது சரியில்லை, கேது தசை நடக்குது, பையன் வந்து பார்த்திங்கன்னா மென்டலி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிட்டா. நல்ல படித்த பிள்ளை, நல்ல புத்திசாலி, ஆனால் கேது தசை வந்துச்சு, பாதி பைத்தியமாயிட்டான், மன ரீதியான குழப்பங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம காலபைரவனுக்கு கொள்ளு சாதம் வச்சு வழிபாடு பண்ணுறது உண்டு. புரியுதுங்களாமா? இந்த மாதிரி நம்ம தோஷங்கள் குறித்தும் நம்ம வந்து உணவு அப்படின்றது வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈசனுக்கு என்னம்மா வச்சு வழிபாடு பண்ணலாம்? எதுனாலும் வச்சு வழிபாடு பண்ணலாமா? ஒரு புடி மண், ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு செய்யறதுக்கு எனக்கு வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, நான் எங்கேயோ காட்டில் இருக்கேன், எனக்கு சாப்பாட்டுக்கு எனக்கே இல்லை அப்படின்னாலும் நீ ஈசனை வழிபாடு பண்ணுற. ஒரு புடி மண்ணை கூட வச்சு இதை நீ தேவாமிர்தமாக எடுத்துக்கோ, அறுசுவை உணவாக நீ எடுத்துக்கோன்னா கூட எடுத்துப்போம். புரியுதுங்களா? வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு பண்ணு. இதுதான் சிவ வழிபாடு. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டம்ளர் பால் இருக்குது அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 4 குங்குமப்பூ, கொஞ்சம் சக்கரை போட்டு நீ நிவேதனம் பண்ணு, போதுமானது அப்படின்னு சொல்லலாம். இது ஈசனுக்கு எது வேணால் வச்சு வழிபாடு பண்ணு. ஈசன் உள்ளன்போடு கொடுக்கறத எது கொடுத்தாலும் எடுத்துப்பா. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு புடி மண்ணை கூட நீ வச்சு உள்ளன்போடு கொடு. அதை வந்து பார்த்திங்கன்னா தேவாமிரதமாக சாப்பிட்டு உனக்கு நல்ல பலனை கொடுப்பான் ஈசன். ஆக ஈசன் இதில் கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பெருமாள் அப்படின்னா, பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை, தயிர் சாதம், அக்கார வடிசல்,
சக்கரை பொங்கல், பாயசம், இப்படி எல்லாமே நிவேதனம் பண்ணலாமா? சரிங்களா? மகாலட்சுமி தாயார் அவளை விட்டுட்டு நம்ம பேசவே முடியாது இல்லைம்மா. மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான வஸ்துக்கள் பால் சம்மந்தப்பட்டது. பால் கோவா, பால் கொழுக்கட்டை, பால் பொங்கல், இந்த மாதிரி எல்லாமே பால் பாயசம், பால் சம்மந்தப்பட்டது தான் தாயாருக்கு வச்சு நிவேதனம் அப்படின்றது பண்ணணும். தூத்பேடா கடையிலேருந்து கூட நீங்கள் வாங்கி வச்சு பண்ணலாம், தீட்டு கிடையாது. பால் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கு தோஷம் கிடையாது அப்படின்லாம். வாராகி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா வெண்ணெயோடு கூடிய தயிர் சாதம், அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, பயிறு அடை, இந்த மாதிரி வச்சு, இல்லை பயிறு வடை, இந்த மாதிரி வச்சு நம்ம நிவேதனம் அப்படின்றது பண்ணலாமா? இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம வச்சு நிவேதனம் பண்ணக்கூடியது அப்படின்றது அந்த கடவுளுக்கு விருப்பமான வஸ்துக்களை நம்ம பண்ணும்போது நம்ம அந்த கடவுள் மேலே அதீத பக்தி வச்சுருக்கோம், அன்பு வச்சுருக்கோம் அப்படின்றது அந்த கடவுளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம செய்யறதுமா. நிச்சயமா மேம். சில நிவேதன பொருட்கள் நம்ம வேண்ட மாதிரியே கொடுக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு டீட்டெயில்டாக வந்து நீங்கள் வந்து எந்தெந்த தெய்வத்துக்கு எந்தெந்த நிவேதனங்களை வச்சு வழிபாடு செய்யலாங்கிறத அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக புரிய வச்சுருக்கீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.